அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிக்கு நிறைய விடிவு காலம் நினைத்திருப்பதை தாண்டி நடக்க போகிறது. எதற்கும் எந்த விஷயத்திலும் பாதிப்பு, விரயம், மூன்றாம் நபர்களின் அனாவசிய குறுக்கீடு, பொருளாதார சிரமம், தேவை, அத்தியாவசிய விஷயங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படாது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே நேரம் இப்போது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது, சுகஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருந்த நிலையாலும் நீங்கள் எதிர்பார்த்து இறங்குகிற விஷயங்களின் இலக்கு ஒன்றாகவும் முடிவு வேறாகவும் தொடர்ந்தது. இதே நிலையில் இம்மாதத்தில் தான் நிகழப்போகிற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்றவைகளின் அதிர்ஷ்டத்தால் நிம்மதி, திருப்தி, செழிப்பு, ஒவ்வொரு விஷயத்திலும் புதிய மேன்மைகள் என்றபடி ஏற்பட போகிறது. இம்மாதம் 18 தினங்கள் வரை சுக்கிரன் குருவின் வீட்டில் இருப்பதால், செவ்வாய் கிரகத்தின் வலிமை தூக்கலாக இருப்பதால் ஏகப்பட்ட விசேஷ உயர்வுகளை அடைந்து கொண்டு இருக்க போகிறீர்கள். வசதி, ஆடம்பர சௌகரியம் ஒரு மடங்கு கூடுதலாக போகிறது. மேலும் ஈடுபடுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டமான திருப்பு முனை, பண வரவு, புதிய லாபங்கள் என்றபடி முதல் வாரம் கடந்ததிலிருந்து நகரும். இருந்தாலும் இப்போது உங்களது 3/4 பங்கு கவலைக்கு காரணம் ராசிநாதன் மறைவு என்ற நிலையால் தான். இந்த நிலைமை அனைத்தும் இந்த மாதம் சற்றென்று விலகிவிடும். வருமானம் பெருகும், சேமிப்பு உயரும், விருப்பப்படும் உயர்தர ஆடம்பர பொருட்களை வாங்கிவிடலாம். குடும்ப கஷ்டம் விலகும், கடன் கொடுக்கல் வாங்கல் இடையூறு ஏற்படாது. குடும்பத்திற்கான தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். வாரிசுகளால் ஏற்பட்டிருக்கிற மனக்கவலை தீரும். உத்தியோகம், பதவி, பணி விஷயங்களில் எதிர்பார்த்துள்ள சாதகங்கள் கிடைக்கும். திருமண விஷய இழுபறிக்கு இனிமை தீர்வு ஏற்படும். இளம் தம்பதியரின் மனவாழ்வு ரீதியான சிக்கல், ஒற்றுமை குறைவு, விவாகரத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சனி பகவானின் 3ஆம் பார்வை சனி இருக்கும் மீன ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் பாய்கிறது. இந்த ரிஷப சுக்கிரனின் வீடாகும். சுக்கிரன் நட்பு கிரகமாகும். பணம் சம்பாதிக்கும் நிலை ஏற்படும், வருமானம் உயரும். ஆனால் உங்கள் சந்தோஷத்திற்காக செலவு செய்வீர்கள். பணமும் வரும், பணமும் செலவாகும். பெண்கள் பழக்கம், நட்பு உண்டாகும். திருமணமாகாமல் தடைப்பட்டு வந்த திருமணம் சிலருக்கு நடந்து முடியும். சிலர் பணம் சேமித்து வாகனம் வாங்குவீர்கள். இன்னும் சிலர் நகை, ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சிலர் வீடு கட்டுவீர்கள். அவரவர் கையில் பணம் இருப்பதை பொறுத்து அமையும். சனியின் 6ஆம் பார்வை மீன ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் பாய்கிறது. சிம்ம ராசியாதிபதி சூரியன் ஆகும். இயற்கையாகவே சனி, சூரியன் பகை கிரகங்கள். மேலும் சிம்ம ராசிக்கு மீனம் 8வது ராசியாகும். சிம்மமும் மீனமும் 6x8 அஷ்டம தோஷம் உள்ள ராசியாகும். எனவே பகை கிரகமான சனி சிம்மத்திற்கு பகை வீட்டில் இருந்து பார்ப்பது நன்மைகளை தரும் நிலை அல்ல. தந்தை மகனுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடும். தந்தை மகனுக்கு நோய் பாதிப்புகளால் மருத்துவ செலவு உண்டாகும். முன்னோர் தேடி வைத்த பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். ஜாமீன் பொறுப்புகளை பிறருக்கு ஏற்றிருந்தால் இப்போது உங்களுக்கு அது பிரச்சனையை தரும். பதவி உயர்வு தடைப்படும். எவ்வளவு நெருங்கிய உறவினர்கள் என்றாலும் அவர்களுக்கு ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சொத்துக்கள் விரயமாக கூடும், கவனம் அவசியம். சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் உங்களின் ஜென்ம ராசியான தனுசு ராசியை பார்க்கிறது. தொழில், உத்தியோகம் நன்மை தரும். குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு கூடுதல் சம்பளத்தில் வேலை அமையும். இந்த ராசிக்காரர்களில் திருமணம் தடையாகி இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். காலபுருஷ ராசி சக்கரத்தில் உங்களது தனுசு ராசி 10வது ராசியாக தர்ம ராசியாக குறிப்பிடப்படுகிறது. தர்மம் என்றால் மற்றவர்களுக்கு பொன், பொருள், பணம் தானம் கொடுப்பது அல்ல, மனிதர்கள் வாழும் வழிமுறையை குறிப்பது.
நீங்கள் நேர்மையாக எந்த செயலையும் செய்து வாழ்ந்தால் நன்மைகள் அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். ராசிநாதனாகி குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகியோர் கை கொடுத்து உதவுகின்றனர். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. தனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பண உதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகளிலும் மருத்துவ செலவுகளிலும் பணம் விரயமாகும். நண்பர்களுக்கு பண உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. கூடிய வரையில் வெளியில் அலைவதை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வரனை முடிவு செய்வதில் உறவினர்களுக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். திருதிய ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நியமன உத்தரவு கடிதம் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ராசிக்கு 6ல் குருவும் 8ல் செவ்வாயும் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகு இணைவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடுதல் சலுகை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். வர்த்தக துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் காரணமாக லாபமும் உயரும். அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். உற்பத்திற்கு அவசியமான மூலப்பொருட்கள் சகாய விலையில் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகள் உதவி செய்யும். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தரும். அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். தனஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதுடன் சுக்கிரனும் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கின்றார். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் உள்ளது. வருமானமும் செல்வாக்கும் உயரும். கர்நாடக சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், திரைப்பட நடிகை நடிகர்கள், ஓதுவா மூர்த்திகள், வைணவ திருக்கோவில் அரையர் ஆகியோர் பிரபலமானவர்கள். கிரக நிலைகளின்படி இதுவரை ஓதுவா மூர்த்திகள், அரையர்கள் இல்லாத திருக்கோவில்களுக்கு இவர்கள் புதிதாக அமர்த்தப்படுவார்கள் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன், ராகு, சனி ஆகிய மூவருமே அரசியல் துறையிடம் தொடர்பு உண்டு. இம்மூவரும் அனுகூலமற்ற நிலைகளில் சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு உயரும். மேலிட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலைகளில் உலா வருகின்றனர். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பிரத்யோக அக்கறையும் வழிகாட்டுதல்களும் பாடங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள். பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்வீர்கள். விவசாய துறையை பற்றி பார்க்கலாம். பூமி காரகனான செவ்வாயும் பயிர்கள் செழித்து வளர உதவும் சூரியனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்கும். நவீன விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். அஷ்டம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் மாதவிடாய் பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு சரும உபாதைகள் தொல்லை தரும். தசா புத்திகள் அனுகூலமற்று இருப்பின் கர்ப்பப்பை பிரச்சனையாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடும். அதன் மூலம் பல மாதங்களாக உடலை வருத்தி வந்த உபாதைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான அனுகூல நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருக சீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், சுவாதி, அனுஷம். அதிர்ஷ்ட நாட்கள் ஆங்கில தேதி ஏப்ரல் 14, 17, 19, 21.
23, 24, 25, 28 மற்றும் 29. மே 1, 3, 5, 9, 11, 13 மற்றும் 14 இம்மாதத்திற்கான பரிகாரம். இம்மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளில் நவகிரக சந்திரனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடவும். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு செய்யவும்.